ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பிளாஸ்டிக் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட்னால என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஹீட்டிங் எஃபெக்ட், மேக்னெட்டிக் எஃபெக்ட், கெமிக்கல் எஃபெக்ட். ஸோ இந்த 3 எஃபெக்ட் தான் வந்து நடக்கும். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் பற்றி நம்ம மெயினாக பார்க்கலாம். ஸோ when electrical current passes through the wire, the electrical energy is converted into a heat. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட் குக்கர் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து ஒயர் மூலியம் பாஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஹீட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இன் ஹீட்டிங் appliances, the heating element is made up of metal with a melting point. An example of such a metal is a nichrome. The heating effect of electric current has many practical applications. The electric bulb, geyser, iron box, immersible water heater are based on this effect. These appliances having heating coils of high resistance. Generation of heat due to electrical current is known as the heating effect of the electricity. So அந்த ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்லேருந்து ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு நேம் தான் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், டைம் ஃபார் விச் கரண்ட் ஃப்ளோஸ், எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் அப்படிங்கிறத பற்றி என்னென்னு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் இஸ் a safety device which is used in household wiring and many appliances. Electrical fuse has a body made up of ceramic and 2 points for connecting the fuse wire. The fuse wire metal, whenever there is an overload for the current in the wire, this breaks the circuit and helps in preventing damage to the costly appliances and to the wiring. In electrical device as a glass fuse in often used. This is small glass tubes in which lies fuse wire. So fuse wire னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த கரண்ட் பாக்ஸ், அந்த கரண்ட் பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்டு 2 or 3 திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த திங்ஸில் பார்த்தீங்கன்னா செராமிக்னால் மேடப் ஆஃப் பண்ண அந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபியூஸில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து செராமிக்னால் மேடப் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து காப்பர் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா அதிகமான ஓவர்லோட் சர்க்யூட் கரண்ட்டு வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா இது ஃபியூஸ் ஆன உடனே உள்ளே இருக்கிற எந்த ஒரு ஒயரிங் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அங்கே இருக்கிற பல்போ இல்லை எதுவுமே வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹீட்டிங் எஃபெக்ட்னா என்ன, பேட்ரி, செல், கெமிக்கல் எஃபெக்ட் பற்றி தான் இந்த டயக்ராம் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா வந்து அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா MCB பார்த்திங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இது வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். MCB have been replacing the electrical fuse from the wiring at most of the places. The electric fuse has a big practical problem. Whenever the wire fuses, one needs to replace the wire to resume electrical supply. More often than not, this proves to be a cumbersome task. Miniature circuits break the circuit automatically. One just to need switch it on to resume the electrical supply. Many models of NCBs has a more built-in mechanism by which the electrical supply is automatically resumed. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸ் பார்த்தோம். இந்த ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அது ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேன்கைண்டாக பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் அதை ஓப்பன் பண்ணி ஃபியூஸ் போட்டு அந்த மாதிரி வேலைகள் பண்ணுவோம். அந்த NCB பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபியூஸுக்கு பதிலாக தான் இந்த MCB யூஸ் பண்ணுறோம். அப் டு 100 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து தாங்கும்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அதே வந்து ஓவர்லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இதே வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம மோடியும் தேவை அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சுன்னா திருப்பி வந்து எலக்ட்ரிசிட்டிக்காரங்களை கூப்பிட்டு வரணும், அங்கே மணி பே பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வரணும், நம்ம ப்ரைவேட்டானா அவங்களுக்கு அமௌண்ட்டு தரணும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து MCBயில் வந்து இருக்காது. மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. இந்த நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் கரண்ட் இஸ் magnetism. In 1819, Hans Christian Ørsted discovered the electricity that has a magnetic effect. The experiment in activity 5 will help you understand the magnetic effect of the electric current. So
இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி இந்த ஆக்டிவிட்டியில் பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து மற்ற ஆக்டிவிட்டி வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் இந்த ஆக்டிவிட்டி நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு மேக்னட்டிசம் அப்படின்னு என்னென்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் நெயில் எடுத்துக்காங்க, ஒரு பேட்டரி ஸ்விட்ச், அந்த ஒயர் எடுத்துக்காங்க. டேக் அரௌண்ட் 75 cm லாங் பீஸ் ஆஃப் த இன்சுலேட்டட் ஃப்ளெக்சிபிள் ஒயர் அண்ட் அயன் நெயில் say about 8 to 10 meters long. Wind the wire tightly around the nail in the form of the coil. Connect the free ends of the wire to the terminals of the cell as shown in the figure. ஸோ ஃபிகரில் ஷோன் பண்ணுற மாதிரி ஒயரை வந்து நல்லா வந்து காயில்டு பண்ணிக்கணும். காயில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து அங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். பேட்டரி வந்து அப்பர் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். when switch is kept in the on the position, the pin started to climbing the end of the nail. When the electrical current is switched off, the coil generally lost in magnetism. Such coils are electromagnets. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அந்த ஸ்பின் வந்து என்ன ஆகும்னா கிளிங் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்து அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ த பொலாரிட்டிஸ் ஆஃப் போத் ends of the coil change according to the direction of the electric pass. நம்ம எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் பாஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து அந்த பொலாரிட்டிஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். So applications of the magnetic effect of the electric current. Magnetic effect of electric current has been used in making a powerful electromagnets. Electromagnets are used to remove the splinters of the steel or iron in hospital dealing with the eye injuries. Electromagnets are used in many appliances that use in our daily life, namely electric bells, cranes, telephones. Electromagnet பார்த்தீங்கன்னா அதிகமாக டெலஃபோன்ஸில், க்ரெயின்ஸில், பெல்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தோம்னா ஐ இன்ஜுரிஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ டெலஃபோன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெலஃபோன். ஸோ டெலஃபோனை பற்றி பார்க்கலாம். So in telephones, a changing magnetic effect causes a thin sheet of metal diaphragm to vibrate. So இந்த பார்த்தீங்கன்னா இந்த மேக்னட்டிசம் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா தின் ஷீட் டயஃப்ரம் அப்படிங்கிற மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் டு வைப்ரேட் அந்த வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்காக டெலஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. The diaphragm is made up of metal that can be attracted to magnets. The diaphragm is attached to a spring that is fixed to the earpiece. When a current flows through the wire, the soft iron bar becomes an electromagnet. So எப்போ வந்து நம்மளுக்கு அந்த டயஃப்ராம் வந்து ஸ்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க, இயர்பீஸ்க்கு வர அந்த ஸ்ப்ரிங்கோட வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் எப்போ ஃப்ளோஸ் ஒயரில் வந்து ஃப்ளோ ஆகுதோ ஸோ அந்த அயன் பார் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக்காக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த முன்னாடி பார்த்து தாமஸ் ஆல்வா எடிசனோட ஹிஸ்ட்ரி பற்றி இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ டயஃப்ரமை முடிச்சதுக்கப்புறம் இந்த நம்ம ஹிஸ்ட்ரிக்கு வரலாம். ஸோ டயஃப்ரம் பிகம் அட்ராக்ட் டு த எலக்ட்ரோமேக்னெட். ஸோ அந்த டயஃப்ரம் வந்து அடுத்த எலக்ட்ரோமேக்னெட்டோட கனெக்ட் ஆகும். ஆஸ் அ பர்சன் ஆன் அதர் எண்ட் ஆஃப் த லைன் ஸ்பீக்ஸ் ஹிஸ் வாய்ஸ் காஸ் த கரண்ட் இன் த சர்க்யூட் டு த சேஞ்சஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டயஃப்ரம்லேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஒரு எண்டிலேருந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசுகிறாங்க, அந்த வாய்ஸ் தான் வந்து கரண்ட்டாக வந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த கரண்ட் வந்து அப்ளை ஆகும்போது ஸோ அந்த ஒயர் வழியே பாஸ் ஆகி அந்த அயன் பார் வந்து கனெக்ட் எலக்ட்ரோமேக்னெட். ஸோ திஸ் காஸ் டயஃப்ரம் இந்த இயர்பீஸ் டு வைப்ரேட் ப்ரொடியூசிங் எ சவுண்ட். ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த டெலிஃபோனில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டினால என்ன கெமிக்கல் எஃபெக்ட்னு சொல்லி பார்க்கலாம். கெமிக்கல் ரியாக்ஷன் happens when electricity passes through various conducting liquids. This is known as the chemical effect of the electricity. You will learn chemical effect of electricity in your higher classes. So chemical reactions சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது சம் லிக்விட்ஸ் வந்து நிறைய இடத்துல பாஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே தாமஸ் ஆல்வா எடிசனோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். The world come to brightness. Thomas Alva Edison 1847 to 1913 வரைக்கும் அவரோட பீரியட். Thomas Alva Edison was affected by scarlet fever, hence he joined the school at a Fort Huron in America only at the age of 8. ஸோ இவருக்கு வந்துட்டு ஸ்கார்லெட் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்து எப்போ ஜாயின் பண்ணான்னு பார்த்தா அவரோட 8வது வயசில் தான் ஜாயின் பண்ணுறாரு. வென் ஹி வாஸ் அ சைல்டு his hearing capacity was reduced. One day his teachers scolded him vehemently. On the day he dropped out of the school. ஸோ இவர் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமே இவருக்கு காது கேட்காம ஆகுது. ஸோ அவரை வந்து ஸ்கூலை விட்டு அனுப்பிடுறாங்க. அவரே வந்து ஸ்கூல் விட்டு ட்ராப் அவுட் ஆயிடுறாரு. ஆஃப்டர் லிவிங் தி ஸ்கூல் ஹிஸ் மதர் ஹூ வாஸ் டீச்சர் டாட் லெசன் அட் ஹோம் ஃபார் 3 years. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க அம்மா என்னதான் இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா. ஸோ அவங்க அம்மா வந்து
அவங்களுக்காக தாமஸ் ஆல்வா எடிசனுக்காக அவங்க சொல்லித்தரலாம் பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி 3 இயர்ஸ்க்கு வந்து சொல்லித்தராங்க. சின்ஸ் த ஏஜ் ஆஃப் 7 எடிசன் வாஸ் hinted towards domestic electrical devices. At the age of 9 he read the books Natural and the Experimental Philosophy written by Richard Parker. At the age of 21 he read deeply Michael Faraday Experimental Researches in Electricity. ஸோ ஒரு 9th ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த டொமஸ்டிக் வீட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டியான டிவைசஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலாசபி அப்படிங்கிற புக்கை வந்து ரீட் பண்ணுறாரு. அட் ஏஜ் 21 பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபேரடேவோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் எலக்ட்ரிசிட்டியோட புக்ஸை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிசன் ஒர்க் அஸ் அ டெலகிராஃப் ஆப்ரேட்டர் இன் ரயில்வே ஸ்டேஷன். ஹி வாஸ் த டைனாமிக் டெலகிராஃப் ஆப்ரேட்டர். ஹிஸ் ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் வாஸ் எலக்ட்ரிக்கல் டெலகிராஃப் அண்ட் இஸ் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இவர் பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டெலகிராஃப் ஆப்ரேட்டராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெலகிராஃப் அண்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லேட்டர் ஆன் வந்து கிராமோஃபோன் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த மியூசிக் பழைய காலத்து மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிராமோஃபோனை வந்து 1877 வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ காப்பர் ஒயர்னால வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூஸ்ட் அஸ் அ பிளாட்டினம் ஒயர் coiled in a vacuum glass and discovered the first electrical bulb in 1879. ஸோ 1879 ஃபர்ஸ்ட்டு வந்து பிளாட்டினம் ஒயர் காயில் மூலிமா வந்துட்டு பல்பை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டட் கமரிக்கல் வயபிள் எலக்ட்ரிக்கல் பல்ப். திஸ் வாஸ் எக்ஸிபிட்டட் in 1897. By using a mechanical power and battery, electrical power was generated by the providing the voltage. Edison proved the voltage is given at the end of the battery. The same was transferred in electrical motor which provides mechanical energy. So அவர் இங்கே பல்புக்கு என்ன யூஸ் பண்ணுறோ அதே மாதிரியான விஷயத்தை வந்து மோட்டாருக்கு யூஸ் பண்ணுறதுனால ஸோ அங்கே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து ஃபைண்ட் பண்ணிகிட்டே வராரு. பை எக்ஸ்டெண்டிங் கைண்டோஸ்கோப் into 50 feet flip strip he made first talk film by using electrical motor and magnifying glass in 1891. As a mark of respect to Edison on his death, the light of a Statue of Liberty, New York was turned off except the road lights of Chicago and Broadway. All the lights in city was turned off. ஸோ அவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்துட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஈவன் த டெத் ஆஃப் த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிற அந்த ஸ்டாச்சுலையும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க. எடிசன் வாஸ் அன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஹி invented many instruments like electrical bulb, electrical motor, gramophone, kinetoscope. He was known as the talking world of the darkness to brightness, crossing all over the obstacles in life. ஸோ அவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவர் அப்டிக்கல்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்மளோட இந்த பிரைட்னஸ்க்காக ஒரு பல்பை கண்டுபிடிச்சி நமக்கான பிரைட்னஸ் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ லெட்ஸ் வி சம்மரைஸ் திஸ் லெசன். Points to remember: an electrical current is the flow of electric charges or the amount of charge flowing through the given cross sections of the material in a unit time. Conventional current is the direction opposite to the electron flow. 1 ampere is defined as the flow of electric charge across the surface at the rate of the 1 coulomb per second. An electric cell is something that provides electricity to different devices that are not fed directly or easily by supply of the electricity. A dry cell is a portable from a Leclanche cell. Batteries are a collections of one or more cells whose chemical reactions create a flow of electrons in a circuit. The cell is a basic single electrochemical unit which converts chemical energy to electrical energy. Ammeter, an instrument for measuring the flow of electrical current in amperes. Ammeters are always connected in a series with circuit to be tested. Ampere, a unit of the measure of the intensity of the electrical current flow in the circuit. 1 ampere is equal to the current flow of 1 coulomb per second. Circuit, a closed path in which electrons from a voltage or a current source flow. Circuits can be series, parallel, or any combinations of the two. Current, the flow of electric charges through a conductor. An electricity current be compared to the flow of the water in a pipe, measured in ampere. Fuse, a circuit interrupting devices consisting of a strip of the wire that melts and breaking an electrical circuit if the current exceeds a safe level. Conductor, any material where electric current can be flow freely. Conductive materials such as metals have a relative low resistance. Copper and the aluminium wire are the most common conductors. Insulators, any material where electrical current does not flow freely. Insulation's material
have a relative high resistance, insulators protect equipment and life from the electric shock. Parallel circuit, a circuit in which there are multiple paths for electricity to flow. Each load connected in a separate path receives a full circuit voltage, and the total circuit current is equal to the sum of the individual branch circuits. Series circuit, a circuit in which there is a only path for the electricity to flow. All of the current in the circuit must flow through all of the loads. Short circuit, one which when one of an electrical circuits come in a contact with another part of the same circuit, diverting the flow of the current flow from its deserved path. 1 unit of the Coulomb is charge of approximately 6.242 into the power of 18 protons or electrons. The potential difference between any 2 points in the amount of energy needed to move 1 unit of electric charge from one point to another. Electrical conductivity or specific conductance is a measures electric material's ability to conduct electrical current. Electrical resistivity is a property of a material that quantifies how strongly that materials oppose the flow of the electrical current. The source which produces a small amount of electricity for shorter periods of time is called as an electric cell or electrochemical cell. Electrolytes, a substance that dissociates into ions in solutions and acquires the capacity to conduct electricity. Sodium, potassium, chloride, calcium and phosphate are examples of electrolyte. Thank you for watching.